ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தோசைக்கல்லை எப்படி புதுசு போல் மாற்றுறது அப்படின்னு தான். கருகருன்னு இருக்கக்கூடிய இந்த தோசைக்கல்லை எப்படி வெள்ளையாக மாற்றுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அடுப்பில் நல்லா வச்சு சூடு பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் இப்படி தோசை கரண்டியால் இப்படி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா சுற்றி இருக்கிறது எல்லாமே அந்த சூட்டுக்கு வந்துடுது. ஆனால் இந்த சென்டர் மட்டும் வெள்ளையாகவே இல்லை. அது எப்படி நான் வெள்ளை பண்ணினேன் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா கல்லை சூடு பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுக்கும்போது ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இதெல்லாமே போயிடுச்சு. அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாமே போயிட்டுருக்கு. கரண்டியால் அவ்வளோவா போகவே இல்லை அப்படின்னு ஷார்ப்பே இல்லாத ஒரு கத்தி எடுத்து சுரண்டிட்டு இருக்கேன். ஷார்ப் இல்லாத கத்தி எடுத்து இந்த மாதிரி சுரண்டி எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இல்லை, முக்கால்வாசி சுற்றி இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு. இப்போது இது இந்த அளவுக்கு சுத்தமாயிருச்சு. சிங்கில் வச்சுட்டு அந்த சூட்டோடவே பாத்திரங்கள் லிக்விட் போட்டு மறுபடியும் தேய்னு தேய்ச்சேன். அந்த சென்டர் மட்டும் வெள்ளையாகவே இல்லை, என் கை வலிச்சது தான் மிச்சம். சுற்றி போட்டு நல்லா தேய்னு தேய்ச்சிட்டே இருக்கிறேன் பாருங்க. தோசைக்கல் நல்லா சூடாக இருந்துச்சு. அந்த சூட்டோடையே போட்டு தேய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தேய்ச்சேன். கொஞ்சம் கூட போகவே இல்லை. நம்ம எப்படி சுரண்டி எடுத்தனோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. திருப்பியும் அந்த கல் எடுத்து அடுப்பை சூடு பண்ணிட்டு அதுக்கு மேலே வச்சு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கல் உப்பு, அது கூட சோடா உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து போட்டு நல்லா தேய்னு தேய்க்கிறேன். போகவே இல்லை, சுத்தமாக போகவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கூட ஓரளவுக்கு நல்லா போச்சு. இந்த சோடா உப்பெல்லாம் போட்டு தேய்ச்சா நல்லா போகும் அப்படின்னு நினச்சி பார்த்தா போகவே இல்லை. கரண்டியில், கத்தியில், கம்பினாரில் மாற்றி தேய்க்கிறேன், எதுக்குமே அசரவே இல்லை. நானும் போட்டு தேய்னு தேய்ச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக தேய்ச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கம்பினார் மேலே கொஞ்சம் பாத்திரங்கள் ஒரு லிக்விட் ஊற்றிட்டு அதை போட்டு தேய்ச்சா போகும் அப்படின்ட்டு மறுபடியும் அதை போட்டு தேய்னு தேய்ச்சேன். அப்பவும் சுத்தமாக போகவே இல்லை. சின்ன அந்த கருப்பாக இருக்கிறது கூட சுத்தமாகவே போகவே இல்லை. தேய்ச்சி கையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் அந்த சூட்டோட சிங்கில் கொண்டு போய் வச்சு மறுபடியும் கம்பி நாறு கரண்டின்னு மாற்றி போட்டு தேய்க்கிற, போகவே இல்லை. இந்த அளவுக்கு தான் போயிருந்துச்சு. இப்போ எப்படி தேய்ச்சிட்டு இருக்கேன் பாருங்க. கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கல்லை சூடு பண்ணிட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெயை கல் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இந்த கத்தியால் வச்சு நல்லா தேய்னு தேய்ச்சதுக்கப்புறம் சூப்பராகவே போச்சு. அந்த எண்ணெயில் ஊறி அந்த கருப்பாக இருந்தது எல்லாமே அப்படியே அடர்ந்து அழகாக வந்துருச்சு. ஆரம்பத்தில் அந்த எண்ணெயோட தான் வச்சு தேய்க்கும் போது தான் அந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே அடர்ந்து வந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தேய்ச்சி பார்க்கலாம் அப்படின்னு நல்லா தேய்ச்சி பார்க்குறேன். சூப்பராகவே போயிடுச்சு. அடுப்பை சுற்றியும் பாருங்கள் எப்படி எல்லாம் தெரிச்சிருக்கு. நான் சேர்த்து அந்த உப்பு, சோடா உப்பு எல்லாமே தெரிச்சிருக்கு. அழுக்கெல்லாம் இந்த அளவுக்கு வந்துருந்துச்சு. அந்த எண்ணெய் ஊறினதோடு போட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கும் போது சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எண்ணெய் ஊற்றிட்டு தேய்க்கும் போது இந்த அளவுக்கு போயிருந்துச்சு. திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி தேய்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல்லாக எல்லாமே போயிடுச்சு. பழைய தோசைக்கல்லா அப்படிங்கிற அளவுக்கு நல்லா புதுசு போல மாறிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். இந்த எண்ணெய் ஊற்றி தேய்ச்சாலே போதும். தேவையில்லாமல் லெமன், வினிகர், சோடா உப்புன்னு டைம் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். ஃபர்ஸ்ட் ஊற்றின எண்ணெயை தொடச்சி எடுத்துட்டு அந்த தொடச்சி எடுத்த கல்லை திருப்பியும் இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் கல் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தேய்க்க ஆரம்பித்தேன். தேய்ச்சிட்டே இருக்கும்போது நல்லா எல்லா கரைகளுமே போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கட்டை கருப்பாக இருக்கிறது எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு. நான் நினச்ச சுற்றி எல்லாமே வெள்ளையாக இருக்கும், நடுவில் மட்டும் கருப்பாகவே தான் இருக்க மாட்டிருக்கு, பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தேய்ச்சதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சு. இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் இந்த எமரி பேப்பர் வச்சு திருப்பியும் தேய்க்க ஆரம்பித்தேன். எமரி பேப்பர் வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு. அதுவுமே கஷ்டம்தான். அந்த சூட்டில் வச்சு தேய்க்கும் போது கையெல்லாம் நல்லா சூடாக இருந்துச்சு. எண்ணெய் வேற சூடாக இருக்குது, மேலே கையெல்லாம் தெரிச்சிட்டே இருந்துச்சு. பார்த்து பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது. என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே தேய்க்கவே முடியல. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு அவர் தான் நல்லா தேய்ச்சி கொடுத்தாரு. கையெல்லாம் சூடுபடுது, சூட்டில் தேய்க்கவே முடியல, சுத்தமாகவே தேய்க்கவே முடியல. எப்படி எல்லாமோ தேய்ச்சி எடுத்தோம். இந்த கல் 20 வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கல். தோசைக்கல்லை கழுவுனா தோசை வராது அப்படிங்கிறதுனாலே சும்மா மேலோட்டமாக கழுகிட்டு அதுக்கப்புறம் தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படியே விட்டு இந்த அளவுக்கு கருப்பாயிருச்சு. இந்த அளவுக்கு கருப்பாக இருக்கும்போது பார்க்குறக்கே அசிங்கமாக இருக்குது. ஆனால் இந்த கல்லில் தான் தோசை நல்லா வரும். அதனால எப்பவுமே நான் இந்த கல்லில் தான் தோசை, ஆம்லெட், சப்பாத்தி அப்படின்னு எல்லாமே இதில் தான் நான் செய்வேன். பாருங்க, இந்த சூட்டோடையே நல்லா இந்த அளவுக்கு தேய்ச்சி கொடுத்தாரு. அடுப்பு ஃபுல்லாக தெரிச்சு நாஸ்தி ஆயிடுச்சு. நீ அடுப்பை சுத்தம் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும். எந்த அளவுக்கு எல்லாம் தெரிச்சிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்டே நான் எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிருந்தேன் அப்படின்னா இந்த அளவுக்கு அடுப்புல எல்லாம் தெரிச்சிருக்காது. இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் கல்லுப்பு.
கடைசியாக தேய்ச்ச இந்த தோசைக்கல்ல சிங்கில் கொண்டு போய் வச்சுட்டு நல்லா கம்பி நார் போட்டு பாத்திரங்கிற லிக்விட் ஊற்றி நல்லா தேய்ச்சி எடுத்தேன். நல்லா புதுசு போல் மாறிடுச்சு. என்னாலேயே நம்பவே முடியல. ஆனால் என்னென்னா 1 மணி நேரம் ஆச்சு இதை சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து வேறு எல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியாக தான் எண்ணெய் ஊற்றி தேய்ச்சேன். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருந்தால் சீக்கிரமாக கழுவிருப்பணுமோ என்னமோ தெரியல. ஆனால் கடைசி வரைக்கும் வலி எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கையை தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு வலி ஆயிடுச்சு. எப்படியோ தோசைக்கல் இந்த அளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு அப்படிங்கிற திருப்தி இருந்துச்சு. என்னோட 20 வருஷம் தோசைக்கல் பளிச்சுன்னு வெள்ளையாக மாறிடுச்சு. பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில் வந்து ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ அடுத்த பயம் என்னென்னா, இந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டோமே, இதில் தோசை வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். தோசை சூப்பராக வந்துச்சு. தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 முட்டை, மிளகாத்தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்து அடித்து வச்சுருந்தேன். அந்த முட்டையை வந்து ஊற்றி நல்லா கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் முட்டையை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். எப்பவும் போல் தோசை சூப்பராகவே வந்துச்சு. நல்லா மொறுமொறுன்னு வந்துச்சு. தோசை வரல அப்படிங்கிறதுக்காக இந்த வெங்காயமெல்லாம் போட்டு தேய்க்கவே தேய்க்காதீங்க. வெங்காயம் போட்டு தேய்ச்சா எச்சா தோசையே வராது. நான் எப்பவுமே இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணிக்குவேன். தோசை வரலைன்னா ஆம்லெட்டோ ஆஃப் பாயிலோ போட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டோம் அப்படின்னா தோசைக்கல்ல சூப்பராக தோசை வரும். இப்போ அடுத்து தான் நான் தோசை ஊற்றி காமிக்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு தோசை சும்மா ரஃபாக ஊற்றி எடுத்தேன். எனக்குமே நம்பிக்கையே இல்லை தோசை வருமா வராது அப்படின்னு. தோசை வரல அப்படின்னா சப்பாத்தி செய்யறதுக்காக இந்த கல்லை வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். அப்புறம் கடைசியாக தோசை சூப்பராகவே வந்துச்சு. இந்த கல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கல். இதில் தான் வந்து தோசையெல்லாம் சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு தோசை இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டேன். 2வது கொஞ்சம் கல் ஃபுல்லாக பெரிய தோசையாகவே ஊற்றினேன். அதுவுமே வந்து சூப்பராக வந்துச்சு. அதுக்கப்புறம் பொடி தோசை, முட்டை தோசைன்னு எல்லா தோசையுமே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பராகவே வந்து தோசை வந்துருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட பழைய தோசைக்கல்லும் புதுசு போல மாறிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.